சிவன் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்த பின்னர், சிவனே எல்லாம் என்று ஆன பின்னர், அந்த பரம்பொருளை பற்றி கொண்ட பின்னர் நாம் எப்படி இருக்கின்றோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதும் கட்டாயமாகிறது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சரி அவருடைய மந்திரம் மட்டுமே நிலைத்திருக்கும் நமது நாவில். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரமோ, சிவ சிவ அப்படிங்கிற மந்திரமோ, நம சிவாய அப்படிங்கிற மந்திரமோ, சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் எல்லாமே நம்ம உடலோடு ஊறி அந்த இரத்தத்தில் கலந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பெரியவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் வெறும் காட்சிகளாக மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் உண்மை புரிந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம காட்சி பொருளாக மட்டும் காண்கின்றோம் அப்படின்னா எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. இந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் சக நண்பர்களிடமோ குடும்பத்தில் இருப்பவர்களிடமோ உயிரினங்கள் மீதோ அந்த பற்றை வைப்பது மட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள், அதாவது நமக்கு எதிரான கருத்தை ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கான எதிர்வினையை கடும் சொற்கள் கொண்டு பேசும் பொழுது நாம் நினைக்கின்றோம் அவரை திருத்துவதற்காக நாம் பேசுகின்றோம் என்று. அவரை திருத்துவதற்காக நாம் இங்கு வரவில்லை. நம்மை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. அதை தவற விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நம்ம சொல்றது. மற்றவர்களை திருத்த வேண்டும், அவருடைய கருத்து தவறானது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நம்மை நாமே அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போவோம். யோகம் பண்ணி தவம் பண்ணி அன்பு காட்டி இறைவன் மீது பாசம் வைத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போவோம். அந்த கடுமையான சொல் அப்படிங்கிறது நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடும். நிறைய சிவபக்தர்களுக்கு இது நல்லா தெரியும். பெரும்பாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள். ஏன்னா நம்மளோட நினைவு ஃபுல்லாக இறைவன்ட்டே இருக்கும் போது அந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய நேரத்தில் நாம் இறைவனை மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும், இறைவன் பதில் சொல்லுவார். நாம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று, ஏன் கடும் சொற்களை பேசுதலை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கடும் சொற்கள்லாம் ஒருத்தர் மனது புண்படும்படியாக ஒரு சொல்லை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது கடும் சொல் ஆகும். சரி, அது எப்படி இருந்தாலும் சரி. எதுக்காக சொல்கிறோம்? இப்போ நம்ம சாதாரணமாக உரைநடையில் இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு அதாவது பெரிதாக மற்றவங்களை துன்புறுத்தணுங்கிற எண்ணமோ அல்லது அவங்கள வருத்தப்படுது அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த கடும் சொல், ஏதோ ஒரு கடும் சொல் வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கும் போது சாதாரணமாக அந்த வார்த்தை நம் மனதிலிருந்து வராது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தானே, ஏதாவது ஒரு வார்த்தை கடுமையான சொல் நம்ம பேசுகிறோன்னா அது சாதாரணமாக வரக்கூடிய வார்த்தை இல்லை. உள்ளே நமக்கு தெரியாமல் ஒரு கோபம் உண்டாகும். அந்த அக்னி அது அசுத்தாக்னி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கோபம் வந்துச்சுன்னா அந்த அசுத்தாக்னி மேலே எழும்பும். அப்போ என்னென்னா சுத்த அக்னி இருக்கு இல்லையா, அதை அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுது? அத்தனை நாள் நம்ம யோகம் பண்ணி, அத்தனை நாள் தவம் பண்ணி, அன்பு செலுத்தி நாம் பெற்று வைத்திருந்த எல்லா ஆற்றல்களையும் ஒரே ஒரு அந்த வினாடி நம்ம மற்றவங்களை திருத்துறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசின அந்த கடும் சொல், அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறோன்ற பேரில் நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசக்கூடிய அந்த வார்த்தை அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள அசுத்தாக்னியை எழும்ப செய்கிறது. அந்த அசுத்தாக்னி எழும்புது அப்படிங்கும் போது நம்ம அவ்வளோ நாள் பெற்று வைத்திருந்த ஆற்றல் முழுவதையும் அது வீணாக்கிவிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இது அவ்வளோ சாதாரணமாக நமக்கு வந்துடாது. ஆனால் பழக பழக எல்லாம் சாத்தியமே. ஆரம்பத்தில் கோபம் வர செய்யும், அதுக்கப்புறம் பேசணும்னு தோணும், என்னடா இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு எதிர்கருத்து பேச தோணும். ஆனால் நமக்கு அது கொடுக்கப்பட்டது அல்ல. இறைவனை உணர வேண்டும் என்னும் பொழுது அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த வினையை ஆற்றாவிட்டாலும் அவ்வினையை ஆற்றுவதற்கு வேறொருவர் அங்கு இருப்பார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்படியே இல்லைனாலும் அவரவர் செய்த கர்மாவை அவரவர் அனுபவித்தாக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, மற்றவர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஏன்னா திருத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ யோகிகளையும் ஞானிகளையும் பாருங்கள். நீங்கள் போயிட்டு ஒரு சித்தர், வாழும் சித்தர் இருக்கார், அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு எது கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான விடை கிடைக்காது. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாத எந்த வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறனால பெரும்பாலும் பேச மாட்டாங்க. அப்போ இருக்க சித்தர்கள் கூட பார்த்தீங்கன்னா யாரையும் தேடி சென்று இதை செய் அப்படின்ட்டு எப்போவுமே சொன்னதில்லை. ஞானிகளும் அப்படித்தான். ஏன்னா உங்களை திருத்துறது அவங்களுக்கான வேலை இல்லை. அவங்க அதை நாடகமாக மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் போய் அவங்கள சரணடையும் பொழுது உண்மையாகவே அவரிடம் சரணடைந்து
அந்த வலியும் வேதனையும் அவர்கள் உணரும் பொழுது ஏதோ ஒரு சூட்சமமாக உங்களுக்கான விடையை அவர்கள் கூறியிருப்பார்களே தவிர வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டார்கள். மிஞ்சி போனால் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவும் உங்களை எப்பவும் பாதிக்காது. உங்களுக்கான விடை அதில் இருக்கும். அதுதான் ஞானிகள், அந்த சித்தர்கள், மகான்கள் ஆற்றிய அந்த ஒரு என்ன சொல்றது கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் சித்தர்கள் எழுத்து வகையில் நிறைய சூட்சமத்தை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விடயங்கள் கிடைக்கப்பெற்றுவிடும். அதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இருவர் உரையாடி கொண்டு இருக்கின்றார்கள் அல்லது நீங்கள் அந்த உரையாடலில் இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது மாற்று கருத்து வருது அப்படின்னாலும் பொறுமையாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். கடுமையாக உங்களுக்குள் கோபம் எழும்புகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்தை தவிர்த்து விடுங்கள். நம்மோட இலக்கு இறைவனை அடைவது தவிர மற்றவர்களுடன் தர்க்கம் செய்வது அல்ல. தர்க்கவாதிகளை என்றும் நம்ம சமாதானப்படுத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்க கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் தர்க்கம் செய்யணும் அப்படின்னு நினைத்து வந்து உட்கார்றாங்க அப்படிங்கும் போது பெரும்பாலும் அதை தவிர்த்து விடுங்கள். அந்த நேரம் தர்க்கம் செய்கிற நேரத்தை விடுத்து அந்த நேரத்தை பயனுள்ளதாக நம்ம சிவாயங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்மளுக்குள்ள பேராற்றலானது எழும்பும், அன்பானது மிகுதி அடையும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ நம்ம கோபம் வர்றப்ப இல்லை யாராவது கடும் சொல் பேசும்போது அல்லது மாற்று கருத்து உடையவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட சண்டை போடணுங்கிற நிலைமை வந்தது. 10 நிமிஷத்துக்கு ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாயின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அவங்க எவ்வளோ எதிர்வினை ஆற்றினாலும் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவங்களும் கம்முன்னு போயிடுவாங்க. இன்னொன்று, நம்மளும் அந்த வினையிலிருந்து தப்பித்து நம்ம அதை காட்சி பொருளாக மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் கடினமாக இருந்தாலும் பழக பழக இது நம்மை மேன்மையடைய செய்யும் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம் அன்பன்பர்களே. யோசிச்சு பாருங்க. கட்டாயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.